அனைவருக்கும் வணக்கம். திருக்கழுக்குன்றத்திலிருந்து கோபு கணேசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு விளையாட்டு சம்மந்தப்பட்டது. எல்லாருக்கும் தெரியும், இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 4th டெஸ்ட் நடந்துகிட்ருக்கின்றது. ஸோ இது வரைக்கும் 3 டெஸ்ட் முடிஞ்சிச்சு. ஒன் அண்ட் ஒன் டை ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாத இதுக்கு முந்தின மேட்ச் ட்ரா ஆகிருக்கு. அப்படின்றப்போ இருவரும் சம பலத்துடன் உள்ளனர். ஸோ இன்றைக்கி இந்த டெஸ்ட் மேட்ச்சில் வின் பண்ணுறவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் டே இன்றைக்கி நேற்று ஆஸ்திரேலியா விளையாடி முடிச்சுட்டு இன்றைக்கி காலையில் இப்போது செகண்ட் டேயில் இந்தியா பேட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் இந்தியா பார்த்திங்கன்னா 35 ஃபார் 1 விக்கெட். ரோஹித் சர்மா அவுட் ஆகிருக்காரு. மீதி 2 பேர், அதாவது ஜெய்ஸ்வால் அண்டு கேஎல் ராகுல் விளையாடிட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்தியா பேட்டிங்கில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்றையும் 3 பிரிச்சுருக்கேன். ஸோ மீடியம் ஸ்கோர், ஹை ஸ்கோர்ன்ற மாதிரி. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா லோ ஸ்கோர் இருக்காது. ஓரளவுக்கு இந்த இந்திய பேட்ஸ்மேனுங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பாகவே இருக்குது இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி விளையாடிட்டுருக்கிறது ஜெய்ஸ்வால் அண்டு கேஎல் ராகுல். இப்போ லைவ் இந்த ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்க சொல்ல நான் பார்க்க சொல்ல கேஎல் ராகுலும் ஜெய்ஸ்வாலும் விளையாடிட்டுருக்காங்க. ஸோ ஜெய்ஸ்வால் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஸ்கோர் 50 ரன் அடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கேஎல் ராகுல் அதையும் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு, 50 ரன்னுக்கு மேலே அடிப்பார். 50லேருந்து 75 ரன் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இவங்க எதனா அவுட் ஆகிட்டு அது விராட் கோலி உள்ளே வந்தார் அப்படின்னா அவருக்கு இன்றைக்கி நாள் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அவர் ஒரு மீடியம் ஸ்கோருக்கு மேலே ஹை ஸ்கோர் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 50 ரன்னுக்கு மேலே ஒரு செஞ்சுரி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே விளையாடுவார் அவர்னு எதிர்பார்க்கலாம். அதேமாதிரி ரிஷப் பண்ட்டுக்கும் இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது. ஒருவேளை ரிஷப் பண்ட் இறக்குனாங்க அப்படின்னா அவர்களுக்கும் ஒரு மீடியம் ஸ்கோருக்கு மேலே 50 ரன் மேலே எடுப்பதற்கான வாய்ப்பே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாது ரெட்டி, ஒருவேளை ரெட்டியோ இல்லை ஜடேஜா என்ன இறக்குனாங்களோ அவங்களுக்கு ஒரு மீடியம் ஸ்கோர் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 3 பேர் மீடியம் ஸ்கோர், ஜெய்ஸ்வால், ரெட்டி அண்ட் ஜடேஜா. ரிஷப் பண்ட், கேஎல் ராகுல் அண்ட் விராட் கோலி பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோர் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி மேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேட்டிங் இந்தியா பேட்டிங் இன்னையோட முடிஞ்சிடாது, நாளைக்கு கண்டினியூ ஆகுதுன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ கேஎல் ராகுல் ஸ்டாண்ட் பண்ணுவார். ஒருவேளை விராட் கோலி உள்ளே வந்தாங்கன்னா அவர் 2 பேருமே ஸ்டாண்ட் பண்ணி இன்றைய மேட்ச் முடிக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ நாளைக்கு இவங்க கண்டினியூ பண்ணுவாங்கன்னு என்னுடைய ப்ரிடிக்ஷன் சொல்லுது. ஸோ பார்ப்போம் நாளைக்கு இன்றைய முடிவில் எப்படி இருக்குன்றது பார்ப்போம். ஸோ நாளைக்கு இந்தியா பேட்டிங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்தியா பேட்டிங் கேரியர் பற்றி சொல்லியாச்சு. ஸோ இன்றைக்கும் நாளைக்கு ப்ரிடிக்ஷன் ஒன்றா நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்கும். ஒருவேளை விராட் கோலி ஸ்டாண்ட் பண்ணி ஆடிட்டுருக்கார் அப்படின்றப்போ நாளைக்கு மீதி இருக்கிறவங்களோட பிளேயர்ஸோட நிலைகள் எப்படி இருக்கும், கோச்சார ரீதியான கிரக நிலைகள் எப்படி இருக்குன்ற பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வலுவாகவே உள்ளது. விராட் கோலி அண்ட் ரிஷப் பண்ட் அண்ட் கேஎல் ராகுல் ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. மோர் தேன் 50 செஞ்சுரி அடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது 3 பேரும். ஸோ நாளை பதிவில் 3ஆம் நாள் எப்படி இருக்குன்றதை நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.